ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் கௌரி சேஷா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எசென்ஷியல் ஃபார் கம்ப்யூட்டிங்கில் யூஸிங் ஸ்ப்ரெட்ஷீட், பேசிக் ஆர்கனைசேஷன் ஆன் டேட்டா அண்ட் விஷுவலைசேஷன்ஸ், அப்புறம் மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யூனிட் 1 உண்டான எல்லா சாப்டருமே வந்து போட்டாச்சு. ஸோ அந்த டாப்பிக்கையும் வந்து பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த லெசனுக்கு உண்டான பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாமா? ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ண, ஆர்கனைஸ் பண்ண, கால்குலேட் பண்ண, அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஷார்ட் யூஸ் பண்ணி விஷுவலாக காட்டுறது தான் இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது எப்போல்லாம் ஒர்க் ஆகுனா, நம்பர் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். மார்க்ஸ், சேலரி, சேல்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட்ஷீட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? காமனாக யூஸ் பண்ணுற ஸ்ப்ரெட்ஷீட் எது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல், கூகுள் ஷீட் இது எல்லாமே நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் பார்த்திங்கன்னா, இது வந்து நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஒர்க் புக் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒர்க் புக்னால் ஒரு ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபைல். ஒரு எக்ஸல் ஃபைலில் 1 ஆர் மோர் ஒர்க் ஷீட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோன்னா, ஒர்க் புக் அப்படிங்கிறது ஒரு ஹோல் நோட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த நோட்டுக்குள்ளே நிறைய பேஜ் இருக்கா, ஒவ்வொரு பேஜையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். ஹோலாக சொல்கிறது எது? ஒரு புக் எடுத்துக்கிட்டோம்னா சோஷியல் புக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒர்க் புக் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒர்க் புக்கில் இந்த டாபிக் அந்த பேஜில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறது என்னென்னா ஒர்க் ஷீட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அவ்வளோதான் ஒர்க் புக்குக்கும் ஒர்க் ஷீட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ ரோஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ரோஸ்னால் ஹரிசாண்டல் லைனில் வந்து இருக்கும், நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 2 3 அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காலம், இது வந்து வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து இருக்கும். இது வந்து லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏபிசி அந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செல்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரோஸும் காலமும் மீட் ஆகிற பிளேஸ் தான் என்ன சொல்லுவோம்னா செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு செல்லுமே யூனிக்யூ அட்ரஸ் வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா A1 அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு B2, V5 அந்த மாதிரி சொல்கிறது தான் என்னது செல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் ஆப்ரேஷன் ஆன் டேட்டா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, என்டரிங் டேட்டா, செல்லில் நம்ம டேட்டாவை டைப் பண்ணுவோம். அதை தான் சொல்லியிருக்கோம். அந்த டைப்பிங் டேட்டா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, டெஸ்ட்டில், நம்பர்ஸில், டேட்டாஸ் இந்த மாதிரி டேட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து டைப் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எடிட்டிங் டேட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம என்டர் பண்ண டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் ஆகுது. எப்படிலாம்னா சேஞ்ச் வேல்யூ பண்ணுறதுக்கு, டெலிட் பண்ணுறதுக்கு, ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டிங் டேட்டா பார்த்துட்டோம்னா, ஃபார்மேட்டிங்னா லுக்ஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. எப்படிலாம் பண்ணுவோம்? ஃபாண்ட் சைஸு, ஸ்டைலு, அப்புறம் போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், செல்லோட கலர், இன்னும் பார்டர்ஸ், அப்புறம் நம்பர் ஃபார்மேட் இது எல்லாமே வந்து நம்ம மாற்றுறதுக்கு இந்த ஃபார்மேட்டிங் டேட்டா வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட்டிங் டேட்டா. ஷார்ட்டிங் டேட்டா அப்படின்னா டேட்டாவை ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதில் 2 டைப், அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அசெண்டிங்னா ஸ்மாலஸ்ட், டிசெண்டிங்னா பிக்கஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான். ஸோ A to Z இல்லைனா Z to A அந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, மார்க்ஸ் வந்து ஹையஸ்ட்லேருந்து லோவாக வந்து ஷார்ட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது தான். அது ஷார்ட் பண்ணி வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். அவ்வளோதான். ஃபில்டரிங் டேட்டா அப்படின்னா, ஃபில்டரிங்னா ரெக்வயர் டேட்டா மட்டும் ஷோ பண்ணுறதுக்காக இது வந்து ஹெல்ப் ஆகும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கிளாஸோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 80க்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள மட்டும் ஷோ பண்ணு அப்படின்னா அது மட்டுமே ஃபில்டர் பண்ணி ஷோ பண்ணி காமிக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான். அதான் ஃபில்டரிங் டேட்டா. ஓகே. நெக்ஸ்ட்டு பேசிக் கால்குலேஷன். பேசிக் கால்குலேஷன் பார்த்துட்டிங்கன்னா, ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன் டு பெர்ஃபார்ம் தி கால்குலேஷன். ஓகேவா? காமன் ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா A1 + A2, A1 + A2 போட்டால் அது அடிஷ்னலாக வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ எப்போவுமே எக்ஸல் பார்த்துட்டோம்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஃபங்க்ஷனோ ஃபார்முலாவோ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஈக்குவல் டு அப்படிங்கிறது வந்து நம்ம போட்டே ஆகணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு A1 - A2னா சப்ராக்ஷன், ஈக்குவல் டு A1 × A2னா மல்டிப்ளிகேஷன், ஸோ ஈக்குவல் டு A1 பார் A2னா டிவிஷன். இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து காமன் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம்னா மொத்தம் வந்து எத்தனை இருக்குது? 5 வந்து இருக்குது. சம், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், கவுண்ட்.
ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ப்ரீஃபாக வந்து இப்போ பார்த்துடலாமா? சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக வந்து பார்க்கலாம். கிவன் டேட்டா வந்து கொடுத்துருக்கேன். அது சாம்பிள் ஃபார் எல்லா எக்ஸாம்பிளுக்குமே வந்து யூஸ் ஆகும். ஸோ வந்து 1 2 3 6 வரைக்கும் கொடுத்துருக்கோமா, அதில் உள்ள மார்க்ஸ் அப்டேட் ஆகிருக்கா, இதில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. A1 அப்படிங்கிறது ஹெட்டிங்காக டெஸ்ட் மட்டும் பண்ணியிருக்கோம், அதாவது மார்க்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்கோமா. ஸோ ஃபங்க்ஷன் எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா A2லேருந்து தான் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுபடி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சம் பார்க்க போகிறோம். ஸோ சம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா ஈக்குவல் டு சம் எதுலேருந்து பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணிக்கணும் அந்த செல்லை. ஓகேவா? இப்போ வந்து A2லேருந்து A6 வரைக்கும் பண்ணணும் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணோம்னா அந்த ஃபார்மில் அப்டேட் ஆகும். ஸோ A7ல் அது வந்து அப்டேட் ஆகுமா. ஸோ எல்லா நம்பருமே என்ன ஆகும்னா என்ன நடக்கும் அந்த இடத்துலனா ஆட் ஆகும். ஸோ ரிசல்ட் வந்து எல்லா நம்பருமே ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துரும். ஸோ இதோட யூசஸ் என்ன அப்படின்னா சம்மோட யூசஸ் என்னென்னா டோட்டல் மார்க்ஸ், டோட்டல் சேலரி, டோட்டல் சேல்ஸ், டோட்டல் வந்து கவுண்ட் பண்ணி கொடுக்குறது வந்து யூஸ் ஆகும் எது சம்மில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் அது மாதிரி தான். ஈக்குவல் டு ஆவரேஜ் போட்டிங்கன்னா A2லேருந்து A6 வரைக்கும் செல்லில் ட்ராக் பண்ணோம்னா அது வந்து வந்துடும். ஸோ ஆவரேஜ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா நம்மளுக்கு கிடைச்ச டோட்டல் இருக்குல்ல அது கூட நம்ம எத்தனை வேல்யூஸ் வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி போட்டு டிவைட் பண்ணி வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதோட யூசஸ் என்ன, ஆவரேஜ் மார்க் என்ன, ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஆவரேஜ். இது வந்து மீன் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபார்முலாஸ் பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு மேக்ஸிமம் A2லேருந்து A6 வந்து ட்ராக் பண்ணிக்கணும். இதில் என்ன நடக்கும்னா எக்ஸலில் வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறத எதை வந்து கண்டுபிடிக்கும். இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது 90. இதில் 5 இருக்குன்னா நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். நிறைய டேட்டா இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இதை ஹையஸ்ட் மார்க் என்ன, மேக்ஸிமம் சேலரி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மினிமம் அதே மாதிரி தான் நம்ம ட்ராக் பண்ணிக்கணும். மினிமம் போட்டு எக்ஸல் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது எதை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வந்து சொல்லும். இதோட யூசஸ் என்ன, லோயஸ்ட் மார்க் அண்ட் மினிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கவுண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸல் கவுண்ட் ஹவு மெனி நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 5 நம்பர் வந்து இருக்கா. ஸோ இந்த கவுண்ட் எதுக்காக வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா கவுண்ட் நம்பர் அலோ கவுண்ட் ஒன்லி தி நம்பர்ஸ் நாட் டெஸ்ட். ஓகேவா? கவுண்ட் என்ன பண்ணும், நம்பர்ஸை மட்டும்தான் எண்ணும், டெஸ்ட்டை வந்து கன்சிடர் பண்ணாது. ஓகேவா? அவ்வளோதான், இதுதான் கவுண்ட்ஸு. டேட்டா விஷுவலைசேஷன்ஸ் இட் மீன்ஸ் டேட்டாவை கிராஃபிக்ஸ் ஃபார்மில் காட்டுறது தான். இதில் டேட்டாவை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கம்பேர் பண்ணுறதுக்கும் அனலைஸ் பண்ணவும் முடியும் இந்த டேட்டா விஷுவலைசேஷன்ஸ் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் மூலயமா. இதோட டைம்ஸ் பார்த்தீங்கன்னா காலம், பார், பை அண்ட் லைன், ஸ்கேட்டர், இந்த 5 சார்ட்ஸ் வந்து இருக்குது. ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். காலம் சார்ட் அப்படிங்கிறது கம்பேர் த வேல்யூ பிட்வீன் த டிஃப்ரென்ஸ் கேட்டகரி. ஓகேவா? என்ன பண்ணும், டிஃப்ரென்ஸ் கேட்டகரியில் வேல்யூவை வந்து கம்பேர் பண்ணி வந்து கொடுக்கும். சரிங்களா? அதுதான் என்னது காலம் சார்ட். இது வந்து வெர்டிக்கல் பாரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இதோட ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அண்ட் காமன்லி யூஸ்டு ஃபார் கம்பேரிசனுக்காக வந்து இது யூஸ் பண்ணிக்கிறோம். இதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்ஸ் ஃபார் அ ஸ்டூடெண்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். சரிங்களா? எக்ஸாம்பிளோட பார்த்துடலாமா? இப்போ வந்து டேட்டா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் A லேருந்து E வரைக்கும் இருக்காங்க. அவங்களோட மார்க்ஸை வந்து இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம காலம் சார்ட் போட்டிங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கீழே இந்த ABCDE இருக்கா, அவங்க தான் வந்து யார், ஸ்டூடெண்ட்ஸு. ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது மார்க்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ ஈச் காலம்லேயும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை வந்து ரிப்ரசன்ட் பண்ணியிருக்கு. கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் யார் ஹை மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த கேட்டகிரியை என்ன சொல்லலாம் அப்படின்னா காலம் கேட்டகிரியை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுறது தான் இந்த காலம் சார்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார் சார்ட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சிமிலர் டு காலம் சார்ட், பட் டிஸ்பிளே வந்து ஹரிசாண்டலாக வந்து டிஸ்பிளே ஆகும். இதுவும் கம்பேரிசன் டேட்டா தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். இதோட கேட்டகிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நேம் வந்து பெருசாக இருந்தால் பார் சார்ட் வந்து பெட்டராக வந்து இருக்கும். சரிங்களா? நேம் வந்து அதாவது நேம்ஸ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேட்டகிரி வந்து பார் சார்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாப்புலேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் வந்து பார்க்கலாமா? இதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ சிட்டிஸ் அண்ட் பாப்புலேஷன் வந்து இருக்குது. சென்னையில் 11 மில்லியன்ஸ் இருக்காங்க, பெங்களூரில் 13,
மும்பை, டெல்லி, ஹைதராபாத் இந்த மாதிரி வந்து இருக்கா. ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம், சிட்டிஸ் வந்து போட்டிருக்கோம். ரைட் சைடில் பாப்புலேஷன் வேல்யூஸ் வந்து இருக்குது. பாரோட லென்த் அதிகமாக இருந்தால் அந்த சிட்டியோட பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, பார் லென்த் எந்த சிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். சரிங்களா, இங்கே பார்த்தோம்னா நம்ம மும்பை அண்ட் டெல்லி பாப்புலேஷன் தான் ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. ஓகேவா, இதுதான் என்ன பார் சார்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு லைன் சார்ட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இட் ஷோஸ் தி சான்ஸ் டு இன் டேட்டா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லைன் சார்ட்டில் டேட்டா பாயிண்ட்ஸ் அண்ட் லைன் கனெக்ட் பண்ணுறதும், அதாவது டைம் போக போக டேட்டா எப்படி இருந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறது தான் எது லைன் சார்ட். இதோட எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா மந்த்லி சேல்ஸ் க்ரோத் ஆகுறத பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம பார்க்கலாம். லைன் சார்ட்டில் வந்து மந்த்லி சேல்ஸ் இது வந்து ஜனவரி டு மே வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் பாருங்கள், ஜனவரி அப்படிங்கிறது வந்து சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பிப்ரவரியை விட மார்ச் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஏப்ரலில் டிக்ரீஸ் ஆகிருக்கு. திரும்ப மேல வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, மந்த்லி சேல்ஸ் பற்றி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பை சார்ட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஹோலாக இருக்கிற பார்ட்ஸை வந்து காட்டும். சரிங்களா, ஒரு மொத்தமாக இருக்கிற ஒரு ஃபுல்லாக இருக்கிறதுல ஒவ்வொரு ஸ்மால் பொசிஷனை காமிக்கிறது தான் இந்த பை சார்ட்டு. ஓகேவா, சர்க்கிளில் வந்து ஸ்லைஸில் டேட்டாவை ரீப்ரசன்ட் ஆகும். எல்லா பார்ட்ஸுமே சேர்ந்து தான் 100% அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும், அதாவது சின்ன பார்ட்ஸ் சேர்ந்து தான் என்னது ஹோலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதோட எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா எக்ஸ்பென்சஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஸோ டேட்டாவை பார்த்துக்கோங்க. ரெண்ட்டு, ஃபுட், ட்ராவல்ஸ் அண்ட் சேவிங்ஸ் இதெல்லாம் இருக்கா. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்ட் அப்படிங்கிறது வந்து அதிகமாக வந்திருக்கு. ஸோ அதோட பிளேஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபுட்டு, ட்ராவல், சேவிங்ஸ் எது கம்மியாக இருக்குது அப்படின்னா சேவிங்ஸ் தான் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, இதில் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கேட்டர் சார்ட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸ்கேட்டர் சார்ட் வந்து டேட்டாவை டாட்ஸாக வந்து காமிக்கும். ஸோ ரெண்டு வேல்யூக்குள்ளே ரிலேஷன்ஷிப் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஷோ பண்ணுறது தான் எது இந்த ஸ்கேட்டரோடைய சார்ட்டோட ஒர்க். ஸோ இப்போ நம்ம ஹைட் அண்ட் வெயிட் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஹைட் அண்ட் வெயிட் வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டேட்டா வந்து ஹைட் அண்ட் வெயிட் தான், அதே மாதிரி வந்து போட்டுக்கலாமா. இப்போ வந்து ரெண்டு வேல்யூக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை காட்டுறது. இது வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறது தான் என்னது இந்த ஸ்கேட்டர் சார்ட். இப்போ வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு டாட். ஓகேங்களா, இப்போது அவங்களோட ஹைட்டும் வெயிட்டும் கம்பேர் பண்ணி வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். இந்த ஹைட்டில் இந்த வெயிட் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி இதில் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் என்னது ஸ்கேட்டர் சார்ட். ஓகேங்களா, ஒரு வியூ வந்து பார்த்துடலாமா. இப்போ ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது நம்ம என்னென்னா பார்த்தோம், ஒர்க் புக், ஒர்க் ஷீட், ரோஸ், காலம்ஸ் அண்ட் செல்ஸ் வந்து பார்த்தோம். ஒர்க் புக் அப்படிங்கிறது ஒரு புக்கு மாதிரி, அதாவது ஹோல் புக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது புக்குக்குள்ளே இருக்கிற ஒரு பேப்பர் தான் என்னது ஒர்க் ஷீட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ரோஸ் தான் ஹரிசாண்டலாக இருக்கும், காலம்னா வெர்டிக்கலாக வந்துருக்கும். செல்ஸ் அப்படிங்கிறது ரோஸையும் காலமையும் மீட் பண்ணுற பிளேஸ் தான் என்னது செல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பேசிக் ஆப்ரேஷன் ஆன் டேட்டா அப்படிங்கிறது என்டரிங் டேட்டா அப்படிங்கிறது செல்லில் டேட்டாவை டைப் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. எடிட்டிங் அப்படிங்கிறது டேட்டாவை சேஞ்ச் இல்லைனா கரெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது டேட்டாவுடைய லுக்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஷார்ட்டிங் அப்படிங்கிறது டேட்டாவை ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபில்டரிங் அப்படிங்கிறது ரெக்வயரிங் டேட்டாவை மட்டுமே காட்டுறது தான். கால்குலேஷன் அப்படிங்கிறது ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஃபார்முலாஸ் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது. ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி ப்ரீடிஃபைன் பண்ண ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறது தான் எது ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், சம், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், கவுண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தோமா. அதுதான் என்னது ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஃபார்முலா அப்படிங்கிறது a1 + a2 = அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதான் அடிஷன்ஸ். ஈக்குவல் டு முன்னாடி வந்து சேர்த்துக்கணும், அது வந்து பேசிக். ஓகேங்களா, ஈக்குவல் டு a1 + a2 = a1 - a2 அந்த மாதிரி வந்து போட்டு பண்ணுறது தான் என்னது ஃபார்முலா. ஃபங்க்ஷன்னா சம், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், கவுண்ட் இந்த அஞ்சுமே என்னது
ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா விசுவலேஷன்ஸ். இதில் வந்து காலம் சார்ட் பார்த்திங்கன்னா வேல்யூஸை வந்து கம்பேர் பண்ணுறது யூஸ் ஆகுது. பார் சார்ட் வந்து ஹரிசாண்டல் கம்பேரிசன். லைன் சார்ட் அப்படிங்கிறது டைம் பேஸ்டு சேஞ்ச் பண்ணுறது. பை சார்ட் அப்படிங்கிறது ஹோலாக இருக்கிற ஒரு பார்ட்ஸை தான் வந்து சொல்கிறோம் பை சார்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸ்கேட்டர் சார்ட் அப்படிங்கிறது 2 வேல்யூஸ்க்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை வந்து பற்றி சொல்கிறது. ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் எப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ண, கால்குலேட் பண்ண அண்ட் அனலைஸ் பண்ணதுக்கு, நெக்ஸ்ட் வந்து சார்ட் யூஸ் பண்ணி விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் எது இந்த ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1 வேர்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு உண்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. விச் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் டிஸ்கிரைப் யர் ஸ்ப்ரெட்ஷீட்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி டிஃபைன்ஸ் அ ஒர்க் புக்? In a worksheet, rows are identified by and columns are identified by. If a value is entered in a cell B5, it means the cell is located at. Which types of the data is used to store marks and salary? Which operation is mainly used to correct the spelling mistake in data? Applying the currency format and percentage format comes under. Sorting students based on a mark from highest to lowest is called. Which features helps to display the only students who score above the 80 marks? Which of the following formulas is used for multiplication? The function is equal to sum bracket la A2 ratio A6 will. Which function is used to calculation the means value? Count function returns the value. Why do function usually start from A2 instead of A1? Data visualization is mainly used to. Which chart is most suitable for comparing the mark of a student? Which chart is best when category names are long? Monthly sales growth over a year in a best representing using. Expenses distribution is the best shown using. Height with weight data is the best represented using. Okay friends. மறக்காமல் ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது ஜிஃப், பிஎன்ஜி இந்த மாதிரி ஃபார்மெட்டும், நெக்ஸ்ட் ஆடியோ அண்ட் வீடியோக்கு உண்டான சில ஃபார்மெட் வந்து கேட்டிருந்தேன். அது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான ஃபுல் ஃபார்ம் எல்லாமே வந்து நான் வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். நான் ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே வாட்ஸ்அப் சேனல் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த லெசனுக்கு உண்டான ஹோல் பிடிஎஃப் எல்லாமே வந்து டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். பிடிஎஃப் ஃபுல்லாமே வந்து டெலகிராம் சேனலில் வரும். இந்த ஃபுல் ஃபார்ம் அண்ட் ஷார்ட்கட் கீஸ் இது எல்லாமே வாட்ஸ்அப் சேனலில் வரும். ஓகேங்களா? கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.